பணித்துளிகள் நவம்பர் 4 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஜீவனுள்ள சுவிசேஷம். தியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ரேமாண்ட் உல்சி என்பவர் எகிப்து நாட்டுல புதைப்பொருள் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாரு. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன் மரித்த ஒரு மனிதனின் பதப்படுத்தப்பட்ட சடலம், அதாவது மம்மி, கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் கைக்குள்ள சில விதைகள் இருந்தன. அவற்றை எடுத்து சோதித்து பார்ப்பதற்காக விதைகளை நிலத்துல ஊன்றி தண்ணீர் விட்டார்கள். என்ன ஆச்சரியம்! சில தினங்கள்ல அவைகள் முளைத்தெழும்பி வளர்ந்து பூ பூத்தன. 2000 ஆண்டுகள் ஆன போதிலும் விதைக்குள் காணப்பட்ட ஜீவன் அழியாமலே இருந்தது. மண்ணுக்குள்ளிருந்து ஜீவன் பெற்றதை போல சுவிசேஷத்திலிருந்தும் நமக்கு ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. சுவிசேஷத்தின் வல்லமைய வாழ்க்கையில அனுபவித்தவங்க ஏராளமானோர் இருக்கிறாங்க. இருளில உள்ளவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இதுவே சுவிசேஷத்திலும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாகும். சத்திய விதையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. அது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டால் அப்படியே இருப்பதில்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. சத்திய வசனத்தை கேட்ட எத்தனையோ குடிகாரர்கள், பாவிகள், நரபட்சினிகள் கூட தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தத்துக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் என்று 1 பேதுரு 4:16 முதல் 19 வரைக்கும் வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் கிரியை செய்கிறதா என்றும் நற்கிரியைகள் காணப்படுகின்றனவா என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் விதையாகவே இருந்து விடக்கூடாது. அது முளைத்து பயிராகி மரமாகி பலன் கொடுக்கும் அளவுக்கும் வளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்பது நியதி. நம்மில மாற்றத்தை ஏற்படுத்துவதே சுவிசேஷம். உங்கள விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்குதா? ஒருவேளை கொடுக்கலன்னா இவ்வளவு காலம் கிறிஸ்தவங்களாயிருந்து பயன் என்ன? சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு